நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்ல. ஹாய் கேஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட்கோரில் மைன்கிராஃப்ட்டை பீட் பண்ண முடியுதான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அங்கே பாருங்கள், ரூயின் போர்ட்டில் இருக்குது. ரூயின் போர்ட்டில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோல்டு இருக்குது, அதை மைன் பண்ண முடியாது, ஏன்னா பிக்காக்ஸ் இருக்கணும். பிக்காக்ஸ் அதில் இருக்குதான்னு பார்க்கலாம். செஸ்ட்டில் நைட் ஆக போகுது கைஸ், கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்கள் செஸ்ட்டு, பிக்காக்ஸ் இல்லை. அதுபோல் கோல்டன் ஆப்பிள் கச்சிருக்குது கைஸ். கோல்டன் ஆப்பிள், அதுக்கப்புறம் அப்சிடியனு என்னென்னமோ கச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஜாவா எடிஷனை நம்ம இதில் போட்டிருக்கோம் கைஸ். ஜாவா எடிஷனை போட்டிருக்கனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதான் கொஞ்சம் நம்மளுக்கு விளையாட தெரியாது ஜாவாவில். புதுசு புதுசாக வந்திருக்கு. அங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு பில்டிங் அது வில்லேஜ் கைஸ். வில்லேஜ் கச்சிருக்கு. ஹார்ட்கோரில் வில்லேஜ் கிடைக்கிறது கஷ்டம். லாவாவும் பக்கத்துலேயே கச்சிருக்கு. என்ன கைஸ் இது இவ்வளோ அதிசயமா? நம்ம ஹார்ட்கோரை சீக்கிரமாக பீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கைஸ். இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பொருள் கிடைக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இவ்வளோ பொருள் இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது கைஸ். சரி, நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மைன் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் ஆர்மருக்கு மாற போகிறோம். அது முன்னாடி நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுட்டு இல்லாமல் ஸ்பீடாக ஓடவே முடியல. எங்கே இருக்குது ஃபுட்டு? நம்ம எடுத்து ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மரத்தை வச்சிடலாம். எதுவுமே இல்லை, மரத்தை வச்சுட்டு நம்ம அதில் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஸ்டோனுக்கு மாறிடலாம். வுட்டு பிக்காக்ஸ் செஞ்சு நம்ம ஸ்டோனுக்கு மாறிடலாம். உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வுட்டு வச்சுக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. நம்ம அதை ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யலாம். இது வுட்டு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு நம்ம ஸ்டோனுக்கு போயிடலாம். எங்கள் வுட்டு பிக்காக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்துக்கலாம். அதாவது வுட்டு பிக்காக்ஸ், வுட்டன் பிக்காக்ஸ் நம்ம ஷார்ட் ஆக்கிடலாம். வுட்டு பிக்காக்ஸ். ஐயோ, ஸ்குவாடு செஞ்சுட்டேனே. வுட்டு காலி, பரவாயில்ல விடுங்க. ஸ்டிக்கு நம்ம இந்த மரத்தை நட்டுடலாம். அது முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். மரத்தை இங்கே நட்டுட்டு நம்ம போய் ஸ்டோனுக்கு மாறலாம். என்னாச்சு? கிளிச்சா? இந்த கிளிச்சாலே ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். என்ன கைஸ், ஸ்டோனு கிடைக்காம வேறு எதுவும் பிளாக் வச்சுருக்கு. ஸ்டோன் தானே வேணும் நம்மளுக்கு. சோதனை பாருங்க கைஸ். வில்லேஜ் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பிக்காக்ஸில் ஆக்ஸ்லாம் செய்ய ஸ்டோனுக்கு இருக்கிறது போல எதையும் குத்தி வராங்க. கச்சிச்சு கைஸ் ஸ்டோனு நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம மேலே போய் ஸ்டோன் டூலுக்கு அப்டேட் ஆகும். இந்த பிளாக் வேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம இதில் மேலே ஏறிடலாம். இதோ இருக்கு ஸ்டோன் ஸ்குவாட், ஸ்டோன் பிக்கு. சரி, ஸ்டிக் இல்லையா? ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம்.
ஸ்டிக்கு செஞ்சு பிக்கு செஞ்சிடலாம். ஸ்டோன் பிக் செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து அயன் ஆர்மருக்கு மாறணும். மாறிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து டைமண்ட் ஆர்மருக்கு தான் மாறணும். ஃபஸ்ட்டு நம்ம அயனுக்கு மாறிடலாம். ஹார்ட் கோரில் அயன்லாம் ஈஸியாக கிடச்சிரும். டைமண்ட் தான் கைஸ். ஒரு டைமண்ட் எடுக்கிறதுக்குள்ள உசுரே போயிடும். நம்ம இப்போ போய் மைன் பண்ணதுக்கான ஏரியாவை அதுக்கு முன்னாடி கேவ் கண்டுபிடிக்கலாம் கைஸ். எதனா சின்ன கேவாக இருந்தால் என்ன டக்குன்னு அயன் கிடைக்கும். அதை வச்சு டூல்ஸ் அது செய்யலாம். கேவ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கேவ் எதனா ஒரு கேவ், சின்ன கேவ், ஒரே ஒரு கேவ் கூட கிடைக்கும் இங்கே. இல்லையா? கேவ் இல்லை கைஸ். கேவே கிடைக்கலையே, எங்கேயுமே கேவ் இல்லை கைஸ். அதே மாதிரி நம்ம வந்து 100 டே வந்து சர்வே பண்ணிட்டோன்னா அடுத்த பாட்டில் வந்து 200 டே. அடுத்த பாட்டுனா இல்லை, எப்போ நம்ம 100 டேவை முடிகிறோமோ அப்போ வந்து 200 டே வந்து நம்ம லைவாக போடலாம். லைவ்னா லைவ் இல்லை, நம்ம 100 சப்ஸ்கிரைபர் 150 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அப்போ வீடியோவாக லைவ் போடலாம். இப்போ வந்து ஷார்ட்ஸாக தான் போட முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கைஸ், அயன் கிடச்சிருக்கு. இதுவே போதுமே நம்ம டூல்ஸ். 7 அப்சிடியனு சூப்பர் கைஸ். 3 கோல்டு, ஒரு பூட்ஸு, ஒரு லெகின்ஸு, ஒரு ஸ்குவாடு. இவ்வளோ பொருள் கிடச்சிருக்கேன் கைஸ். வேணா வச்சுக்கிறான் ஸ்குவாடு. 15 கோல் கொடுத்தா ஒரு எமரல்டு வேணும். இங்கே ஒரு கேவ் இருக்கு, உள்ள போகிறான். கேவ் இல்லையா கைஸ்? இது சின்ன இது கைஸ், சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. கேவும் குகையும் ஒன்று தான். பரவாயில்ல விடுங்க. சின்னதாக இருக்கு. கோல் எல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால வந்து டார்ச் ரெடி பண்ணி எதனா பெரிய கேவ் இருந்தால் நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ஏதாவது லைட் பண்ண முடியும். இதை கோல்லாம் மைண்ட் பண்ணியாச்சு. ஸ்டோன் இது பண்ணி அதே மாதிரி தாங்க சின்ன கேவ் தான். இங்கே ஒரு கோல் இருக்குது. 2 கோல், இன்னும் 2, 1 தான். 3 கோல் கட்சிது. பரவாயில்ல. இங்கே நம்ம அடுத்த பாட்டில் முடிஞ்சால் அப்சிடியனை வச்சு நம்ம போட்டுடணும். நெதர் போட்டில் கட்டலாம் கைஸ். நெதர் போட்டில் போய் நம்ம இதை ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம சர்வைவல் வேர்ல்டு மாதிரி ஸ்லோவாக போகுதில்ல, அதுலேயும் ஸ்பீட் ரன் தான் பண்ண போகிறோம். நீங்களும் பார்த்து போர் அடிக்கும்ல, அதான் நம்ம வந்து ஸ்பீட் ரன் பண்ணிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு மாடு எதனா போடணுமான்னு காமெண்ட் பண்ணுங்க கைஸ். மாடு எதனா மாடு போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இது நிறைய லைக் வரும், நிறைய வியூவர்ஸும் போகும். நம்ம வந்து இங்கேயே இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வாஸ்ட்டு பார்த்து நல்ல இடமா இருக்குது. கரெக்டாக 2 பிளாக் தான் கைஸ் பண்ணோம். ஏன்னா வந்து 4 பிளாக் பண்ணால் பிக்காக்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. 2 பிளாக்கே போதும். நான் எதனா நல்ல பொருளாக வந்துச்சுன்னா உங்களை கன்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
என்ன கைஸ் டைம் இப்போ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு, நம்ம மைண்ட் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம போய் தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி நம்ம வந்து அயன் ஸ்மெல்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போய் தூங்கிடலாம். இந்த வீட்டுக்குள்ள நல்ல வாஸ்து பற்றி இருக்கு. நான் டேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதை வச்சுட்டு வில்லேஜில் எழுப்பிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்து ஏஞ்சிக்க போகிறோம். ஏஞ்சிக்காச்சு நம்ம இந்த வீடியோ நம்ம இப்போ தற்சமயத்துக்கு வச்சிடலாம். இங்கே கிராஃப்டிங் டேபிள் போட்டு இங்கே ஒரு ஃபர்னஸ் செஞ்சு வச்சிடலாம். இந்த மூலையில் ஃபர்னஸ் ஒரு ஃபர்னஸ் செஞ்சிருச்சு, இங்கே வச்சிடலாம். ஃபர்னஸ் வச்சு அயனை வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அயனை வர வச்சிடும். அயனை ஸ்மெல் பண்ணிட்டு கோலை போட்டு அது ஸ்மெல்ட் ஆகினக்கிட்டோம். நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சு இந்த சைடு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போய் அது ஸ்பைடர் இருக்குது, அதை அடிக்கலாம். அதுதான் வந்தேன், போயிட்டேன் கைஸ். அதே மாதிரி முதல்ல இருந்ததை விட இந்த ஜாவா எடிஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்லலாம் நல்லா டார்க் ரெட்டாக தெரியும். இப்போ டார்க் ரெட்டாகவே தெரியல, ரொம்ப டார்க் ரெட்டாக தெரியும். எல்லாம் மாப்ஸ் எல்லாம் அடிக்க சொல்லும். இப்போ ரெட்டாக தெரியல, லைட்டாக தெரியுது. நம்ம போய் வீட்டுக்கு போய் அந்த அயனை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு அடுத்த பாட்டில் வந்து நம்ம வந்து அயனில் ஆர்மர்லாம் செஞ்சுக்கலாம். இந்த 4 அயனுக்கு இது லேட் ஆகும் கைஸ். அதனால் வந்து நம்ம ஸ்மெல்ட்டு இருக்கிற அயனை எடுத்துக்கலாம். அயனை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இங்கே ஒரு செஸ்ட்டு செய்யலாம். டபுள் செஸ்ட்டு செய்யலான்னு எனக்கு ஃபஸ்ட்டு இதில் செய்வோம், அதுக்கப்புறம் பார்த்தலன்னா டபுள் செஸ்ட்டு ஒரு செஸ்ட் இதை இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே வைக்கலாம். ஐயோ டாட் வச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாவாவில். அயனு இது தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் எல்லாமே நம்ம இன்வென்ட்ரியில் எல்லா பொருளும் போட்டுடலாம். ஸ்டோனு, ஃப்ளிண்ட்டு, கிராவல் இல்லை பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபுட்டு அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். டார்ச் டபுள் செஸ்ட்டாக செய்யணும் கைஸ். பார்த்தால வுட்டு எடுத்துக்கலாம். லாகாக பிளாங்க் எடுத்து நம்ம செஸ்ட்டு செஞ்சு இன்னொன்று வச்சிடலாம். நான் எப்படி வச்சிட்டோம் பரவாயில்ல, வச்சுட்டு இங்கே வைக்கலாம். அவ்வளோதான் டபுள் செஸ்ட். சிங்கிள் செஸ்ட்டை விட டபுள் செஸ்ட்டுக்கு நிறைய இடம் வருது கைஸ். செஞ்சாச்சா? அவ்வளோதான். எல்லா பொருளையும் போட்டு ஸ்குவாடு மட்டும் வெளியிட்டோம். மிச்சம் இருக்கா அயன்லாம் ஸ்மெல்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 8 அயன் ஸ்மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கட்டும் மொத்தம் 22 அயன் கைஸ். அவ்வளோதான். பாய் கைஸ், லைக் பண்ணுங்கள்.